வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏர்னிங் ஆப் தான். அண்ட் தென் இது வந்துட்டு இப்போதைக்கு தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ உடனே போய்ட்டு பட்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் கேர்கிட்ட மெயினாக பேசிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக எதுவுமே தலைகால் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வருத்தப்படுறத விட கஸ்டமர் கேரெல்லாம் பேசிவிட்டு இந்த வந்துட்டு எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போகுது, அதில் கான்செப்ட் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை நான் அனலைஸ் பண்ணுறனோலையே நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறேன், நீங்கள் தான் அந்த நானுமே ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டுருவேன். ஸோ அந்த நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க, மெயினாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும், பேசிக்கணும். அவங்கள்ட்ட பேசிவிட்டு என்ன விஷயம் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ இதை பற்றி நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராமில். அந்த நீங்கள் வந்துட்டு அங்கே செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக உங்களுக்கு லிங்க் கிடச்சிருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ லிங்க் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நம்மளோட மொபைல் நம்பர், கேப்சா, எஸ்எம்எஸ் கோடு, அப்புறம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது இதை வந்துட்டு லான்ச் ஆன டேட் எல்லாமே கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக என்ன டேட் அப்படின்றது தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த டேட்டில் இது லான்ச் ஆச்சு அப்படின்றது எல்லாமே சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் லாகின் பண்ண வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க எப்போ வந்துட்டு இது லான்ச் ஆச்சு அப்படின்னு. ஜூன் பார்த்தீங்கன்னா 3rd வந்துட்டு லான்ச் ஆகிருக்கு. மினிமம் ரீசார்ஜ் 300, மினிமம் ட்ராவல் 300, ஓகேங்களா? லாங் டேர்ம் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So the long term plan is to invest 400 rupees and the total income in 35 days is 3,850. The short term plan is to invest 300 and you can get 420 the next day, ஓகேங்களா? ஸோ இதில் 2 கான்செப்ட் இருக்காமா. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 400 போட்டோம் அப்படின்னா நமக்கு 35 நாளில் நமக்கு 850 ரூபா அப்படின்ற மாதிரி கிடைக்கும். டெய்லி இன்கம் தான், ஓகேங்களா? ஸோ கவலைப்பட வேணாம். அப்புறம் ஷார்ட் டேர்ம் பிளான் ஒன்று இருக்குது. 300 போட்டால் 420 ரூபா அப்படின்றது அடுத்த நாள் வந்துடும். இது பார்த்திங்கன்னா டே பை டே நமக்கு வந்துட்டு பேக்கேஜ் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது ஒரு டைப்பு. அப்புறம் ஃபார் லெவல் 3 டீம்ஸ், ஓகேங்களா? அதாவது கமிஷன் வந்துட்டு 24 and 1 இந்த மாதிரி பர்சன்டேஜில் நமக்கு கமிஷன் கிடைக்கும். டெலிகிராம் சேனல் வில் கிவ் அவுட் 5 rupees கிஃப்ட் கோட் எவ்ரி டே. டெலிகிராம் சேனலில் நமக்கு 5 ரூபா அப்படின்றது கிஃப்ட் கோடாக கொடுப்பாங்க. இஃப் யூ என்கவுண்டர் ப்ராப்ளம்ஸ் ஆன் பிளாட்ஃபார்ம் ப்ளீஸ் கான்டாக்ட் கஸ்டமர் சர்வீஸ். த பிளாட்ஃபார்ம் வில் என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபண்ட், ஓகேங்களா? ஸோ உங்கள் பணம் வந்துட்டு இங்கே சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பிளான் அப்படின்றத பார்த்துருவோம். சில டெபாசிட்டெல்லாம் நான் காமிக்க போகிறதில்ல, உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? நான் வித்ராவல் மட்டும் ஷோ பண்ணுறேன். 300 அப்படின்றது மினிமம் வித்ராவல், ஓகேங்களா? ஹையர் இன்கம் அமௌண்ட் பிளானு 400 போட்டால் 110 rupees பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி வரும். இது வந்துட்டு 400 ட்ரை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு மேலே போக வேண்டாம், ஏன்னா 1200 அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து விஐபி பிளானு இதான் பார்த்திங்கன்னா நம்ம 300 போட்டோம் அப்படின்னா 420 ரூபா அப்படின்றது அடுத்த நாள் வரும், ஓகேங்களா? அடுத்து ஆக்டிவிட்டி யாரான இருக்குது. இல்லை நமக்கு பார்த்திங்கன்னா 88 ரூபா போட்டோம் அப்படின்னா 100 ரூபா அப்படின்னு வரும். இது எப்போனா நம்ம ஹையர் அமௌண்ட்டு பிளானு 400 ரூபா போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ஆக்டிவிட்டி ஏரா அப்படின்றது நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து டெய்லி சேலரி பிளானு இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த டீமில் வந்துட்டு இன்விடேஷன் வரணும், ஒரு 10 பேர் வராங்க அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு 300 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது டெய்லி இன்கம் பிளான் இது வந்துட்டு க்ரைட்டீரியா மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து ஆர்டினரி பிளானு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரோ போட்டோம் அப்படின்னா 12 ரூபா அப்படி இருக்குது. லாங் டேர்மு, ஷார்ட் டேர்மு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இதை வந்துட்டு எல்லா பிளானையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இருக்கேன். ஆக்டிவிட்டி பேஸையும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி சேல்ரி, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் பிளானு இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து தர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்கம்ங்கிற பேஜ் வந்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே வந்துடும். நம்ம கிளைம் பண்ணணும் பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 5 ஸ்பின் இருக்குது. நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு ஒரு இன்வைட்டுக்கு ஒரு ஸ்பின் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 50 ரூபா வந்திருக்கு. இதை ரிசீவ் கொடுத்துப்போம். ஸோ இது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு ரெஃபருக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வருது அப்படின்னு. இப்போ நமக்கு 50 ரூபா வந்துச்சு. அடுத்து 1 ரூபா வந்திருக்கு. ஸோ அடுத்து ஸ்பின் பண்ணுவோம், நமக்கு என்ன வருது அப்படின்னு செக் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லலாம் ஆப் வந்து பல வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஜூனில் வந்திருக்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, ஓகேங்களா? ஓகே, இப்போ 5 ரூபா வந்திருக்கு. ரிசீவ் கொடுத்துப்போம். இதெல்லாமே வித்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்து ப்ரொமோஷன் ரெஃபரல் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோலாம் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் வித்ரா போனோம் அப்படின்னா வித்ராவில் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 57 ரூபா அப்படின்றது பேலன்ஸில் இருக்குது. ஓகே, அண்ட் தென் வித்ராவில் வந்துச்சு அப்படின்னா 10 ரூபா அப்படின்றது ஸ்க்ரீன்ஷாட்டை சப்மிட் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்து நமக்கு இந்த எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு கோட் போட்டோம் ரிசீவ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு அதிலேருந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நாம் இப்போ அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டைரெக்டாக நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து கிவ்அவே வின்னர்ஸ் இன்னும் யாருமே காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ யார் யார் வின்னர்ஸ் அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். ஸ்டார்டிங் ஆர் எண்டிங்கில் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட ரிவார்ட்ஸை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் அண்ட் பை ஃப்ரம் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. டாடா, பை பை, டேக் கேர்.